இது வரைக்கும் முறுக்கே செய்யாதவங்க கூட ஈஸியாக சிம்பிளாக செய்யக்கூடிய முறுக்கு ரெசிபி. பிகினராக இருக்கீங்கன்னா இந்த வீடியோ சேவ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்க, டெஃபினட்டாக சூப்பராக வரும். அண்ட் முறுக்கு சுடும்போது வரக்கூடிய எந்த டிஃபிகல்ட்டிஸுமே இந்த முறுக்கு சுடும்போது வராது, அவ்வளோ ஈஸியாக செய்யலாம். ஸ்டவ்வில் கொஞ்சம் ஹெவியான அகலமான பேன் வச்சு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் நெய், 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் வெள்ளை எள்ளு, 1/4 ஸ்பூன் கருப்பு எள்ளு, கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கொதி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த ஜீரகம் எள்ளோட ஃப்ளேவர்லாம் இந்த தண்ணியில் நல்லா இறங்கி இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு அரிசி மாவு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. அரிசி மாவு அளவெல்லாம் கிடையாது, இந்த தண்ணிக்கு எவ்வளோ போதுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அரிசி மாவு சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. மாவு நல்லா சாஃப்ட் ஆகிடும். இப்போ நல்லா கையால் பசஞ்சுக்கோங்க. இந்த முறுக்கு சுடுறதுக்கு அரிசி மாவு மட்டும் இருந்தாலே போதும். பொட்டுக்கடலை மாவு, உளுந்து மாவு இப்படி எதுவுமே சேர்க்க தேவையில்லைங்க. எப்போவும் முறுக்கு சுடுறதுக்கு ஏற்ற மாதிரி தான். மாவு ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, மாவு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தான் நமக்கு முறுக்கு எண்ணெய் குடிக்காமல் இருக்கும். சேம் டைம் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். மாவு அச்சில் சேர்த்து ஜல்லிக்கரண்டியோட பின்பக்கம் இந்த மாதிரி பிழிஞ்சுக்கோங்க. நீங்கள் டேரெக்டாக எண்ணெயிலேயே கூட சுடலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு கண்ணு உள்ள அச்சில் சுடும்பொழுது இந்த மாதிரி ஜல்லிக்கரண்டியில் பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம சூடான எண்ணெயில போட்டு பொரிக்கணும். முக்கியமான விஷயம், முறுக்கு எண்ணெயில போடும்போது எண்ணெய் நல்லா சூடா இருக்கணும். போட்டதுக்கு அப்புறமா மீடியம் டு ஹை ஃப்ளேம்ல வச்சு 2 பக்கமும் நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் பொரிச்சு எடுங்க. ஸோ இந்த மெத்தட்ல முறுக்கு சுட்டு பாருங்க, சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும், செய்யறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும், பாய்.